அதோடு இன்னொரு தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இது. அப்படி அதில் நீங்கள் வித்தியாசமா இருப்பீர்கள். அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி என் ஆசீர்வாத வாசம் பண்ணும், என்னுடைய ஐஸ்வர்யம் வாசம் பண்ணும், என்னுடைய நன்மைகள் வாசம் பண்ணும், என்னுடைய மகிமை வாசம் பண்ணும், என்னுடைய மேன்மை வாசம் பண்ணும், என்னுடைய எல்லாமே அதோடு வாசம் பண்ணும். டுவெல்லிங் மாத்திரமல்ல, உலாவுவேன். அந்த அர்த்தம் உலாவுவேன் என்ற வார்த்தைக்கு உன்னை பாதுகாப்பேன். இந்த பிரதமர்கள், முதல்வர்கள், அவர்கள் கூட அந்த பாடி கார்டு நிற்கிறாங்க இல்லையா, அவர்கள் அவருடைய அந்த ஈசத் பிரிவு, அந்த பிரிவு அவருடைய கண்கள் சுற்றி கொண்டே இருக்கும். நாம் பார்ப்பது போல இல்லை, 4 திசை சுற்றி கொண்டே இருப்பார்கள். உலாவி, டு ப்ரொடெக்ட் யூ, டு சேவ் யூ, டு செக்யூர் யூ. உலாவி அது சொல்லுகிறார், உன் தேவனாயிருப்பேன். அதாவது உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்வேன், நீ என் ஜனங்களாயிருப்பாய். எத்தனை பெரிய மேன்மை! யாக்கோபு 4:8 அந்த அதாவது ஒன் மோர் அது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பசுத்தமாக்குங்கள். திரும்ப சொல்கிறேன், தேவனிடத்திலே சேருங்கள். ஹோலினஸ் அவர்களை சேர்ந்தாலே பசுத்தம் வந்துடும். அவர்கள் பழகினாலே, யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், அவரோடு பழகும் போது அக்கிரமத்தை தூரமாக்குவார். அவரோடு பழகும் போது, தேவனிடத்தில் சேரும் போது பாவம் விலகிடும், அக்கிரமம் விலகிடும், அசுத்தங்கள் விலகிடும். 2வது, அவர் உங்களிடத்திலே சேருவார். அவர் சேரும் போது அவர் பரிசுத்தம் உங்கள் சொந்தமாகும். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். அவர்தான் நம்மெல்லாம் நாருக்கு, அவர்தான் பூ. அவரோடு சேரும் போது நாம் பரிசுத்தம். நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம். எனவேதான் சொல்லுகிறார், பியூரிஃபை யுவர்செல்ஃப், சுத்திகரியுங்கள். இதன் ஆரம்பத்தில் சொன்னேன், கிளீன் லைஃப் அண்ட் குவாலிட்டி லைஃப். கிளீன் லைஃப் அண்ட் கிளாரிட்டி லைஃப், தெளிவான ஒரு வாழ்க்கை. ஒரு மூடு மந்திரம் அல்ல. ஆலயத்துல ஒரு வாழ்க்கை, வீட்டில ஒரு வாழ்க்கை, சபையில ஒரு வாழ்க்கை. சுத்திகரியுங்கள். அடுத்து மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நான் சொல்லுகிறேன், சேருங்கள், பரிசுத்தமாவீர்கள். யாக்கோபு 4:8, சேருங்கள், நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, அது மட்டுமல்ல, அவரோடு சேரும் போது, ஆமோஸ்